ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம் காலாகோடா என்ட்ரன்ஸ். எல்லாரும் லாகிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு. எல்லாம் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கூட வரலாம். கேரம் போர்டு நல்லாக பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. PCO இது என்னது? பட்டர்ஃப்ளை இல்லை, என்னது இது? கிராஸ் ஹாப்பர். பாட்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு சைடும் ஸ்டோர்ஸ் இருக்குது, சாப்பாடு ஸ்டோர்ஸ் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் நிறையா பேக்ஸு, லேடிஸ்க்கு உண்டான க்ளோத்ஸ் இருக்குது, ஷூஸ் இருக்குது, ட்ரெடிஷ்னல் ஷூஸு. ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்டால்ஸ் இருக்குது. நடுவில் ஆர்ட் இன்ஸ்டாலேஷன் இருக்குது. யாரும் ஃபோட்டோ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. Evolution of human through time. என்னது? ஃபுட் மசாஜா? ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். காலில் ஏதோ மசாஜ் பண்ணி விடுறாங்க நினைக்கிறேன், க்ளீன் பண்ணி விடுறாங்க. மசாஜ் தெரப்பி by specially trained students of Victoria Memorial School. கண்ணு தெரியாதவங்க மசாஜ் பண்ணி விடுறாங்க. ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். இந்த வருஷத்தோட தீம் அஹெட் ஆஃப் த கர்வ். இது வந்து 26வது வருஷம் காலாகோடா ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து. ஸோ இதில் வந்து ஒரு குதிரை இருக்குது, ஒரு பெரிய ஹெட்ஃபோன் மாட்டிட்டு சும்மா நிற்கிது. கலர் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கிரெடிட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆர்டிஸ்ட் நேம் யார், மென்டர்ஸ் யார், கார்பெண்டர் யார் எல்லாம். நிறைய வெளிநாட்டுக்காரங்களும் வந்திருக்காங்க. சுற்றி நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருக்கு. இது என்னதுன்னு தெரில, பட் அழகா இருக்கு பார்க்க. பேப்பர் வச்சு பண்ணோம்ல, சின்ன வயசில் விளையாடுவோம்ல ஃபோல்ட் பண்ணி, அதே டிசைனில் தான் இருக்குது. நம்ம அந்த வாயெல்லாம் பண்ணி விளையாடுவோமே, ஸோ அது ஸ்கேன் பண்ணால் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.
So do you say Krishna? எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் நான் ஸ்கேன் பண்ணலை. ஏதோ கருமான்னு போட்டிருக்கு. ஒரு லைஃப் சைக்கிள் காட்டியிருக்கு. ஏதோ சைக்கிள் கிருஷ்ணா ராவணனை கொல்ற மாதிரி அது தெரியுதா உங்களுக்கு? கிருஷ்ணா கிருஷ்ணா தானே ப்ளூ கலர்ல இருப்பாரு. எல்லாம் கூட்டம் கூட்டமா போட்டோ எடுக்காங்க. இது இருக்கு. ஸோ இது வந்து ஒரு துணி கடை பிராண்டோட உங்களோட. ஸோ டிஷர்ட்ஸ்லாம் நல்லா தான் நினைக்கிறேன். இங்கே இருங்க, பேம்பு வச்சு பண்ண எலிஃபெண்ட்டா என்னது? எலிஃபெண்ட் மாதிரி தான் இருக்கு. என்னன்னு தெரியல. எலிஃபெண்ட் மாதிரி தான் இருக்கு. பெரிய ட்ரங்க் இருக்கு. இங்க இருங்க, தண்ணி பாட்டில் வச்சிருக்காங்க மில்டன்க. ஸோ எல்லாம் பிராண்டுமே கொஞ்சம் அசோசியேட் பண்ணி. இங்கே பாருங்க, எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க இருக்காங்க. படிக்கட்டு மாதிரி இருக்கு. ஸோ இங்கே உட்காந்து எல்லாரும் ஒரு சில பேர் வரைகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஃபோக்கஸ்டாக உட்காந்து நோட் புக் பார்த்து பார்த்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அநேகமாக வரைஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ட் ஃபார்ம் எல்லாம் பார்த்தீங்களா? பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இது என்னதுன்னு தெரில. ஏதோ ஹார்ட்ல என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ஆர்ட் ஃபார்ம்
இது என்ன எல்லாரும் அது மேலே கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நேரில் வந்து பார்த்தா உங்களுக்கு அதோட அழகு தெரியும். மேபி வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியாதா இருக்கும். துணி வச்சு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வரவங்க எல்லாம் மாடலிங் மாதிரி ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, பெரிய மாடல் மாதிரி. டாக்ஸி, காலிப்பிலி டாக்ஸி சொல்லுவாங்க, அந்த பிளாக் அண்ட் எல்லோ டாக்ஸி. ஃபஸ்ட்டு தொடக்கூடாது, ஆனால் அவள் தொட்டுட்டு இருக்கா. எந்த ஆர்ட்டையும் தொடக்கூடாது, பட் இவ அழகாக தொட்டுட்டு இருக்கா. வளைச்சு வளைச்சு இதுதான் இருக்கிறதுலே சூப்பரான ஆட்டம். தெரில, ஆனால் அவன் பார்த்தீங்களா, எல்லாம் நிறைய வேற வேற அனிமல்ஸ்லாம் இருக்கு. இதான் லாஸ்ட் நினைக்கிறேன், இல்லை இன்னும் मुंबई सिटी ऑफ फिल्म सिटी की ஒரு நினைவுபடுத்துகிற மாதிரி மும்பை ஃபிலிம் சிட்டி ஒரு ஆர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் தொட்டு தொட்டு ஃபோட்டோ எடுக்காங்க, தொடக்கூடாது. ஆனால் இதோட முடிஞ்சிட்டு இனி நிறையா ஸ்டால்ஸ் தான் இருக்குது. அந்த பழைய எக்கோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸாக இருக்கட்டும், ராஜஸ்தானி க்ளோத்ஸ், அப்படி நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது. பஞ்சாபி ஷூஸ், ஃபோட்டோ எடுக்கிறியான்னு கேட்டாங்க, வேண்டான்னு சொல்லிட்டேன். இங்கே பாருங்க, பெயிண்டிங்ஸ், மைசூர் கலாம் ஆர்ட். இல்லை ஐயோ, நோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் ப்ளீஸ். நிறைய பேர் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்காங்க, யாரும் எதுவும் வாங்க போறது இல்லை. ஒரே ஃபோட்டோ தான். டாக்ஸி, இந்த டாக்ஸிக்கு சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. इतने खुद बन गए कि आपने भी மணி, கோயில் மணி.
நம்ம ஷாப்பிங் மால்லலாம் சில கிறிஸ்மஸ்க்கு செலிப்ரேஷனுக்கு வச்சுருப்பாங்க ஆர்ட் ஃபார்ம், அதே மாதிரி தான் எல்லாம். இது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க. வருஷம் ஒரே டேட்டில் நடத்தக்கூடிய ஒரு ஃபெஸ்ட், ஆர்ட் ஃபெஸ்ட். நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க, எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. நேற்று வந்து கிட்ஸ்க்கு ஃபோக்கஸ்டான இருக்கிற ஒரு தீம் இருந்து, ரோலர் கோஸ்டர்னு ஒரு தீமில் இருந்து. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிட்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு நேற்று உள்ள ஈவெண்ட். நம்மளும் சுற்றி பார்த்தாச்சு, இவ்வளோதான். ஒரு 10 ஆர்ட் ஃபார்ம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்மளும் என்ன இப்படி படிக்கட்டில் உட்கார வேண்டியதான். அது ஸ்பெஷல் திங்ஸ்லாம் இருக்குது. வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், அது இதுன்னு. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்க்கேன். இங்கே இருங்க, இது பாட்டில் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அதுக்கு ஏத்தால அவங்க ஸ்டோரும் இருக்குது. நிறைய குரூப்பாக அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ் அவங்க கூட வந்திருக்காங்க. தலைவர் ஏதோ நின்று படிச்சுட்டு இருக்காரு. யாருமே படித்து நான் பார்த்ததில்ல. யார் பண்ணியிருப்பாங்க, இது என்ன ஆர்ட் ஃபார்ம், என்ன குறிக்க வருது, இது எல்லாமே இருக்கும். இது என்னதுன்னே தெரில. இது அந்த உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இங்கேருங்க, ராஜஸ்தானுக்கு பக்ரு வனஸ்பதி அப்படின்னா என்னன்னு தெரில. ஒரு மேபி சாரீ டைப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஃபுல்லாக சாரீ தான் இருக்குது. இது வந்து மகாராஷ்டிராக்க ஷூஸ், கேன்வஸ். இங்கே பார்த்தாலும் ஃபோட்டோகிராஃபர் தான். இது வந்து கர்நாடகாவுக்கு நியூ அருண் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ கர்நாடகா பேஸ்ட் ஏதோ ஆர்ட் ஃபார்ம். தமிழ்நாடு பேஸ்ட் ஸ்டோர் எதுவுமே இது வரைக்கும் நான் பார்க்கல. இங்கேயும் சைடில் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. ஆனால் நான் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் பார்க்கேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இல்லை இது வரைக்கும், என் கண்ணில் படலை. உத்தரப்பிரதேஷ் எல்லாமே இருக்குது. ஸோ அவ்வளோதான், பார்த்து முடிச்சாச்சு. இனி ஷாப்பிங் பண்ணுறவங்க வந்து அவங்க நல்லா டைம் எடுத்து ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட வந்தவங்க. இருங்க, காஷ்மீரி ஷால்ஸ், இது பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு தெரியும். காஷ்மீரில் கிடைக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். பஷ்மினா ஷால்ஸ். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுட்டு வளைச்சி நீ எல்லோரும் மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிட வேண்டியதான். வேறு அவ்வளோதான், ஆர்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் முடிஞ்சுட்டு. ஸோ இது வந்து 9 days இருக்கும். நேற்று ஸ்டார்ட் ஆச்சு, டிசம்பர் 30 31 ஸ்டார்ட் ஆச்சு. ஃபெப் 8 முடியும்னு நினைக்கிறேன். ஸோ 9 days இருக்கும். ஃபெப் 8 இல்லைனா 7 முடியும். அழகாக இருக்கு. வாங்குறவங்க, ஷாப்பிங் பண்ணுறவங்க நல்லா அந்த எப்படி சொல்கிறது, ட்ரெடிஷ்னல் தலைவன் யாருக்கு பூ கொடுத்தான்னு தெரியல. ஈவென்ட்க்கு யாருக்காவது பூ கொடுத்துருப்பாங்களா இருக்கும். நல்லாயிருக்கு. முடிஞ்சுட்டு எல்லாம் இனி மணிப்பூர்லேருந்து இருக்கக்கூடிய
ये सेम ये जो मैंने लिया ना वो அந்த ஸ்டால் பேம்பு ரிலேட்டடாக பண்ணக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. பீகார், ராஜஸ்தான், ஹரியானா எல்லாம் முடிஞ்சிட்டு. இங்கே இருங்க, நம்ம இந்த ஆர்ட் ஃபார்மை பின்னாடி இருந்து பார்க்கவே இல்லை. பின்னாடி ஃபோன் பிடிச்சிட்டு இருக்குது. ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரம் இருக்குது, அதில் பம்பரம் இருக்குது, டைஸ் இருக்குது. பார்த்தீங்களா, தலைவன் வெளிநாட்டுக்காரன் மாதிரியே இருக்கான். சரி, ரொம்ப லென்த்தாக போயிட்டு vlog இதோட முடிச்சிருக்கேன் நான். இங்கே அழகாக இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸில் தொடங்கி நடந்து போய் திருப்பி என்ட்ரன்ஸ்க்கே வந்தாச்சு. முடிஞ்சுட்டேன் நீ எல்லாம். இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை, ஏன்னா மதியம் 12 மணி தான் ஆகுது. ஸோ நீ போக கொஞ்சம் கூட்டம் வரும். இங்கே இருங்க வீட்டில் இன்னும் எவ்வளோ ஒருத்தி எதுவும் வரைஞ்சிட்டு இருக்கா. இவங்க தான் அந்த ஆர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணி முடிச்சிருக்க மாட்டாங்களா இருக்கும், என்னன்னு தெரில. எங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரே ஒரு இது மட்டும் முடியலன்னு நினைக்கிறேன். तो बर्ड है, तो बर्ड से इन्वेंट तो चिल्ड्रन, आई डोंट थिंक सो. சரி, ஓகே, இதோட நான் முடிச்சிடுதேன். vlog சவுண்டு எது எப்படி வந்திருக்குன்னு தெரில, பட் இவ்வளோ தான். சுற்றி உட்காந்து ஏதாவது ஃபோட்டோ கிட்ட எடுத்து போடலாம். நிறைய சாப்பிட்றதுக்கு ஸ்டால்ஸ் இருக்குது. இந்த எஸ்டிடி பூத்துக்குள்ளே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அடுத்த தடவை யார் கூடயாவது வந்தால். இங்கே பாருங்கள், எல்லோரும் அதான் ஃபோட்டோ எடுக்காங்க. எல்லாம் டச் பண்ணக்கூடாதான் தான் இருக்கும். எப்படி இவங்களாம் டச் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏதாவது எழுதி வச்சுருக்கோம் நிறைய ஆர்ட் ஃபார்மில், டு நாட் டச்னு. இதில் எதுவுமே எழுதி வைக்கல. எல்லோரும் அதுக்கு லைனில் நிற்காங்கன்னு நினைக்கிறேன். தலைமை ஒவ்வொருத்தராக போய் ஃபோட்டோ எடுக்கலாம். வளைச்சி ஃபோட்டோ. நல்லா இருக்கு. வந்தால் ஒரு மணி நேரம் அழகாக டைம் பாஸ் ஆயிரும். சரி, ஓகே, நான் இதோட vlog முடிச்சதேன். பாய்.